சஹாபாக்களை திட்டுகின்ற முதலாவது பணி இந்த சமுதாயத்தை தோற்றுவித்தவன் அவன்தான். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தின் பேரால் குழுவை மார்க்க ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் குழப்பப்படுத்துவதற்கான வழியை திறந்து விட்டவனும் அவன்தான். இந்த சம்பவம் எல்லாம் அலிரலி ஒரு ஹயாத்தோடு இருக்கின்ற போது நடக்கிறது, சஹாபாக்களும் ஹயாத்தோடு இருக்கின்ற போதுதான் நடக்கிறது. நீங்கள் ஒன்றை மீண்டும் புரிந்து கொள்ளுங்கள், நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இந்த மத ரீதியான அல்லது அரசியல் ரீதியான குழப்பங்கள் சஹாபாக்களால் உருவாக்கப்பட்டது அல்ல. சஹாபாக்கள் ரீதியிலான உருவான பிளவுகள் அல்ல இது. இந்த பிளவு அப்துல்லாஹ் இப்னு சபாயினால சமுதாயத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. அலிரலி அவர்கள் கிலாபத்துக்கு வர வேண்டும் என்ற பிரச்சாரத்தை அவன் பல பகுதியிலும் அவன் சொல்லிக் கொண்டு திரிந்தான். அவனுக்கு சார்பாக மக்கள் திரண்டிருந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் சொன்னான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியின் மீது அதிருப்தி இருந்த ஒரு குழு எகிப்தில் இருந்த போது அவன் எகிப்துக்கு சென்றான். எகிப்துக்கு சென்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சிக்கு எதிராக மக்களை அவன் கிளர்ச்சி உண்டு பண்ணினான். அது நேரடியான கிளர்ச்சி அல்ல. அவன் அஹ்லுல் பைத்தினுடைய சிறப்புகளை முன்வைத்து தான் கிளர்ச்சி உண்டு பண்ணினான். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வசியத் செய்யப்பட்டவர் அலிதான். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி கொடுக்கப்பட வேண்டியதை கொடுக்காமல் தட்டி பறித்திருக்கிறார்கள். அலி எப்படிப்பட்டவர் தெரியுமா? கொடையில் அவர் சிறந்தவர், வீரத்தில் சிறந்தவர், மார்க்க ஞானம் பெற்றவர். அவர் தான் கிலாபத்துக்கு வர வேண்டும் என்று அவர் சொன்னார். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து அவர் சொல்கிறார், முஆவியா அன்னைக்கு சிரியாவிலே ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா மக்களுடைய செல்வங்களை பறித்துக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்கிறார், இந்த செல்வங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது என்று சொல்கிறார். ஆனால் அதை அவர் அப்படியே சேகரித்து சேகரித்து தனக்குரியதாக ஆக்கிக் கொள்கிறார் என்று அவன் அப்படியே பிரச்சாரம் செய்தார். அப்ப அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வல்லாஹி அருமுக வல்லாஹி அருமு அன்னக யஹூதி. நான் நினைக்கிறேன் அல்லாஹ் மீது சத்தியமாக நீ முஸ்லிமாக இருக்க மாட்டாய், நீ ஒரு யஹூதியாகத்தான் இருக்கிறாய் நான் நினைக்கிறேன் என்று சொன்னார். அவர்களுடைய கணிப்பீடு தப்பாக போகவில்லை பாருங்கள். இவருடைய பிரசாரம் சஹாபாக்களுடைய யாருடைய அடிமனதில் இருந்தது கிடையாது. இவராக கொண்டு வந்து சொல்கின்ற பிரச்சாரத்தை வைத்து அன்றைக்கு அந்த சஹாபாக்கள் அடையாளம் கண்டார்கள், இவன் ஒரு முஸ்லிமாக நிச்சயமாக இருக்க மாட்டான். ஏனென்றால் வஹி இறக்கப்பட்ட அந்த காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுக்கு எந்த குரோதமும் பொறாமையும் இல்லாத போது இப்படி ஒரு செய்தி ஒருவன் கொண்டாந்து திணிக்கிறார் என்றால் அவன் முஸ்லிமாக இருக்க மாட்டான் என்று தெளிவாக முடிவு செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைக்கு ஹயாத்தோடு இருக்கிறார்கள். இவருடைய இந்த எதிர்ப்பு பிரச்சாரங்கள் கிளர்ச்சியாக மாறிய சந்தர்ப்பத்திலே தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். முதல் கொலை கிலாபத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்ட முதலாவது கொலை, இரத்தம் சிந்துகின்ற பணி அங்குதான்